சபைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். உங்களுடைய வாகனங்களை கடற்கரை வீதியில் நிறுத்தாமல் அருகிலுள்ள வீதிகளில் நிறுத்தி வருகின்ற மக்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் காத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களே உள்ளதால் உரிய நேரத்திற்கு முன்னர் வருகிறது சபைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். Allah
أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله வாகனங்களை அதற்குள் செலுத்தி மேலும் நெரிசலை உண்டு பண்ணுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். சரியாக 6:15 மணிக்கு தொழுகை இடம்பெறவிருப்பதால் உரிய நேரத்திற்கு முன்னர் வருகை தந்து சபைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற சவர்கள் நின்று கொண்டிருக்காமல் சபைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகையை கடற்கரை திறந்த வெளியிலே தொழுதவர்களாக நாம் எல்லோரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹுடைய பேரருளால் உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமிகு மக்கமா நகரத்திற்கு சென்ற சுமார் 16 லட்சத்திற்கும் அதிகமான ஹாஜிகள் இரவு முஸ்தலிஃபாவிலே தங்கிவிட்டு இப்போது அவர்கள் மினாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைய இந்த 10வது நாள் அவர்களுக்கு யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படுகிறது. அறுத்து பலியிடுகிற நாள் என்று அவர்களுக்கு அழைக்கப்படுகிறது. முஸ்தலிஃபாவிலே இருந்து மினாவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் முதலிலே ஜமராத் என்ற அந்த இடத்திற்கு சென்று பெரிய ஜமராவிலே 7 கற்களை எறிவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தமத்து அல்லது கிரான் அடிப்படையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய பிராணிகளை அறுப்பார்கள். அதற்கு பிறகு தங்களுடைய தலைமுடிகளை அகற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கஅபாவிற்கு வந்து ஹஜ்ஜுடைய தவாஃபை நிறைவேற்றுவார்கள். சஅய் பாக்கியாக இருக்கக்கூடிய மக்கள் சஅயையும் நிறைவேற்றுவார்கள். இன்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கிரிகைகளாக இந்த 5 அம்சங்களும் காணப்படுகின்றன. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கிரிகைகள் பிரதானமான ஒன்றாகத்தான் அவர்கள் அங்கே அவர்களுடைய பிராணிகளை அறுக்கிற அதே நேரத்தில் ஏனைய இடங்களிலே உள்ள முஸ்லீம்கள் ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவர்களுடைய உதுஹியாக்களை கொடுப்பார்கள். உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்காமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நாம் தொழுகின்ற திடலுக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதே நேரத்தில் பெருநாள் தொழுகையை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு அந்த திடலிலேயே வைத்து அவர்கள் தன்னுடைய உதுஹியாவை அறுத்து அந்த உதுஹியாவின் இறைச்சியிலிருந்து அவ்விடத்திலே வைத்து சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஹாஜிகள் தங்களுடைய ஹதீகளை அறுக்கிறார்கள். ஏனைய இடங்களில் உள்ள முஸ்லீம்கள் அவர்களுடைய உதுஹியாக்களை அறுக்கிறார்கள். இந்த குர்பானி நம் எல்லோருக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாற்றை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு வருடமும் நாம் திரும்ப திரும்ப மீட்டி பார்க்க வேண்டிய, மீட்டி பார்க்கின்ற ஒரு வரலாறாகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாக வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது லகத் கான லகும் ஃபீ இப்ராஹீம உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு இப்ராஹிமிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் ஒரு தனிநபராக இருந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று சொல்கிறார். ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய அல்லது ஒரு சமுதாயத்தினால் செய்ய முடியாத மிகப்பெரிய தியாகங்களையும் சாதனைகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்களுடைய வரலாற்றோடு மிக இறுக்கமாக பின்னி பிணைந்த ஒரு அமல்தான் ஹஜ்ஜாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா பல வழிகளிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறார். அந்த சோதனைகளில் ஒன்றுதான் ஒரு நாள் கனவின் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிடுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. அவர்களுடைய மனைவியுடைய பெயர் சாரா. சாரா என்ற பெண்மணியின் மூலம் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தனக்கு ஒரு குழந்தையை தருமாறு பிரார்த்திக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் சாராவுக்கு ஹாஜர் என்ற ஒரு பெண்மணி அன்பளிப்பாக கிடைக்கிறார்கள். அந்த ஹாஜரை சாரா அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அந்த உறவின் மூலம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கின்றன. அதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமான ஒருவர். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வரும்போது ஒரு 12-13 அந்த வயதை அடைகிற அந்த தருவாயில் தான் அல்லாஹு தஆலா அவரை அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடுகிறான். இந்த கட்டளையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மீண்டும் திரும்பி யோசிக்கவில்லை. அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது. அந்த கட்டளையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் என்ன தியாகங்கள் வேண்டுமென்றாலும் செய்யலாம். நம்முடைய சொத்துக்களை தியாகம் செய்யலாம், நம்முடைய நேரங்களை தியாகம் செய்யலாம், நம்முடைய உயிர்களை கூட நாம் தியாகம் செய்வதற்கு போட்டி போடலாம். ஆனால் ஒருவர் தன்னுடைய கையினால் தன்னுடைய மகனை அறுத்து தியாகம் செய்வது என்பது கற்பனை பண்ண முடியாத ஒரு தியாகமாகும். எல்லோருக்கும் தெரியும், நமக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் என்று சொன்னால் கூட அதை சகித்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இருப்போம். நம்முடைய பச்சிளம் குழந்தைக்கு சாதாரணமாக ஒரு முள் குத்தி விட்டால் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத மனோநிலையோடு தான் மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இப்படியாக படைத்த அல்லாஹ் தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்கிற இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அந்த அறுக்கிற இடத்திலே அவரை வளர்த்துகிறார். வளர்த்தி அவருடைய கழுத்திலே கத்தியை வைக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் அழைக்கிறான், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, கது சத்தக்த ருயா, உனக்கு தரப்பட்ட அல்லது காட்டப்பட்ட கனவை நீ உண்மைப்படுத்தி விட்டாய், உன்னை நாம் சோதித்த சோதனையில் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்று அல்லாஹு தஆலா உடனடியாக அவருக்கு வஹியை அருளி அதற்கு பதிலாக ஒரு பிராணியை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பலியை, அவர்கள் கொடுத்த அந்த பலியை நினைவு கூறும் முகமாக நமக்கு உதுஹியாவும், ஹஜ்ஜிலே இருக்கிறவர்களுக்கு ஹதி என்ற குர்பானியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். வெறுமனே இந்த குர்பானிகளை அறுப்பது மாத்திரமல்ல இங்கே நோக்கம். இந்த குர்பானிகள் நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு தர்பியாவை தர வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா உதுஹியா இறைச்சிகளையும் அதே போன்று ஹதி என்ற அந்த குர்பானிகளையும் பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும் போது, லன் யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கிற இந்த பிராணிகளின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைய மாட்டாது, மாறாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்பதை ஆணித்தரமாக மிக உறுதியாக அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றி என்பது தக்வாவிலே தான் தங்கி இருக்கிறது. வெறுமனே சமுதாயத்திற்கு காட்டுகிற படங்களிலோ அல்லது நாம் வெளிப்படையிலே செய்யக்கூடிய நிறைய அமல்களிலோ நம்முடைய வெற்றி தங்கி இருக்கவில்லை. மாறாக நம்முடைய வெற்றி தங்கி இருப்பதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற தக்வாவில். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறோம், நம்முடைய வெற்றி முழுக்க முழுக்க தங்கி இருப்பது வெறுமனே நாம் அதிகமாக இங்கே ஒன்று கூடி தொழுதோம் என்பதில் அல்ல, நாம் நிறைய அமல் செய்கிறோம் என்பதில் அல்ல, நிறைய தானம் தர்மம் செய்தோம் என்று சொல்வதில் அல்ல, நீண்ட தாடி வைத்திருப்பதில் அல்ல, ஜுப்பா அணிந்திருப்பதில் அல்ல, பெண்கள் முகத்தை மறைத்திருப்பதில் அல்ல. நிச்சயமாக இந்த வெற்றி என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த தக்வாவில் தான் தங்கி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்மணி இரவிலே அதிகமான நேரம் நின்று இரவு தொழுகையிலே தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபடுகிறார், பகலிலே அதிகமாக நோன்பிருக்கிறார். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்மணி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகவாசி என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்மிலே காணப்படக்கூடிய ஒரு சில நல்லறங்களை வைத்துக் கொண்டு நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய எத்தனை பேருடைய உள்ளங்களிலே இந்த தக்வா, அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் எத்தனை பேருடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறது என்பதை நம்மில் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கிறோமோ தெரியவில்லை. நம்முடைய தக்வாவை நினைத்து நம்மில் எத்தனை பேர் அழுதிருக்கிறோமோ தெரியவில்லை. சஹாபாக்கள் அழுதார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே கிடந்து மன்றாடுகிறார்கள். இமாமுல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவர், இறுதி தூதர், சுவர்க்கத்திற்கு முதலாவது செல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதிலே கிடந்து அதிகமாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காருண்ய நபி இமாமுல் முத்தகீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக. சுப்ஹானல்லாஹ். ஒரு முத்தகி, அல்லாஹ்வினால் சான்று பகரப்பட்ட முத்தகீன்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக. அதே போன்று அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் தக்வாவை கேட்கிறேன், நேர்வழியை கேட்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாற்றம் தான் இபாதத்துகளின் மூலம் நம்மிடம் ஏற்பட வேண்டுமே தவிர, நாம் செய்கிற இபாதத்துகளை வைத்து மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்கும் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கும் ஆக இந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் இபாதத்தை நான் செய்துவிட்டால் நீங்கள் ஏதோ ஒன்றுமே செய்யாதவர்களாக உங்களை பார்க்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று இரண்டு அமல்களையும் ஒரு சில மார்க்க கடமைகளையும் செய்துவிட்டால் அடுத்தவர்களை ஒன்றுமே இல்லாதவனாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இதற்காகத்தான் அவ்வப்போது அல்லாஹு தஆலா நல்ல பயிற்சிகளை நமக்கு தருகிறான். 2 மாதங்களுக்கு முன்னால் ரமலான் என்கிற ஒரு மிகப்பெரிய பயிற்சி கூடத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தான். அதனுடைய ரிசல்ட்டும் என்ன? தக்வா. ரமலானிலே நோன்பு நோட்பதன் மூலம் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்த்தது தக்வா. இங்கே உதுஹியாவின் மூலம் அல்லாஹு தஆலா நம்மிடம் எதிர்பார்ப்பதும் தக்வா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொல்லுகிறவனை பற்றி அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உபதேசங்களை கொண்டு பயனடையக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். எனவே நம்முடைய உள்ளங்களில் தக்வாவை முதலிலே வரவழைத்துக் கொள்வதற்கான வழிகளை நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் சென்று நம்முடைய குர்பானிகளை அறுத்து பலியிடுவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களிலும் முஸ்லிம் சமுதாயம் பல அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிரியாவிலே தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய பஷாருல் அசதினுடைய அடக்குமுறைகளாலும், அதே போன்று ISIS என்று சொல்லி இஸ்லாத்தின் பெயரால் வந்திருக்கிற அந்த தீவிரவாத கூட்டத்தினாலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அங்கே நிறைய அடக்குமுறைகள், அதே போன்று ஈராக்கிலே பிரச்சனைகள், பலஸ்தீனத்திலே மீண்டும் ஒவ்வொரு சீசனுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கொதிப்பு, அது இந்த சீசனிலும் அவர்களுக்கு ஏற்பட்டு பைத்துல் முகத்தஸிலே நுழைந்து அங்கே முஸ்லிம்களுக்கு அநியாயங்களை இழைத்து இன்று முஸ்லிம்களை பெருநாள் கொண்டாட முடியாத ஒரு நிலையிலே அங்கே ஆக்கி வைத்திருக்கக்கூடிய காட்சி, பர்மாவிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை, இது போன்று உலகத்தின் பல நாடுகளிலும் முஸ்லிம்கள் ஒன்றில் அல்லாஹ்வுடைய சோதனையின் காரணத்தினால் உடுக்க ஆடை இல்லாமல் உண்ண உணவில்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் யுத்தங்கள், அடக்குமுறைகள் காரணமாக முஸ்லிம்கள் இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய நிலையை மறந்துவிடக் கூடாது. ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லை மீறிவிட வேண்டாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெருநாள் கொண்டாட முடியாமல் துப்பாக்கி வேட்டு சத்தங்களுக்கும் பீரங்கி வேட்டுகளுக்கும் மத்தியிலே ஒரு கூட்டம் அங்கே பயந்து போய் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல் ஒரு கூட்டம் நம்முடைய சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி தன்னிலை மறந்து செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சோதனை தூரத்தில் இல்லை என்பதை நாம் எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹஜ்ஜு பெருநாளை நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் கொண்டாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆடம்பரம், வீண் விரயங்களை இந்த பெருநாளிலே தவிர்க்க வேண்டும். ஹராமான ஒன்று கூடல்களை தவிர்க்க வேண்டும்.
நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு சில மக்கள் அல்லது ஒரு சில இளைஞர்கள் தன்னிலை மறந்து அல்லாஹ்வை மறந்து நான் நினைத்ததை செய்து காட்டுவேன் என்ற அடிப்படையில் ஃபித்னாக்களை இந்த உலகத்தில் இந்த ஊரிலே உண்டு பண்ணுவதற்கான சில முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள். அப்படியானவர்களை பக்குவமான முறையிலே சொல்லி கட்டுப்படுத்துங்கள். அவர்களும் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய நிலைகளை யோசியுங்கள். திடீரென அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு நோயை தந்துவிட்டால் நீங்கள் யாரிடம் செல்ல வேண்டும் என்பதையும் ஒரு கணம் மீட்டி பாருங்கள். உங்களிடத்திலே நிறைய பணம் இருக்கலாம், உங்களிடத்திலே நிறைய டாக்டர்ஸ் இருக்கலாம், நிறைய மருத்துவ வசதிகள் இருக்கலாம். இறுதியிலே நீங்கள் போய் நிற்க வேண்டும் அந்த ரப்பிடத்திலே தான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருநாளை பக்குவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறையில் ஆடம்பரம் இல்லாமல் வீண்விரயம் இல்லாமல் ஏனைய முஸ்லிம்களையும் நினைத்தவர்களாக கொண்டாடுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.